ஏன்னா பார்த்த உடனே என்ன செய்யணும்னு தெரிஞ்சிடும். ஏன்னா 104th டேர்மும் 4th டேர்மும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ். அப்போ நமக்கு சம் கேட்டிருக்காங்க, n கொடுத்துட்டாங்க, a and d ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு a and d கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம இது ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 104th டேர்ம், அதாவது T104 அப்படின்னா a plus 103d equal to 125. T4 equal to a plus 3d. அதாவது இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட ப்ரீவியஸ் நம்பர் இங்க எழுதிக்கோங்க. 0. சைனை சேஞ்ச் பண்ணுங்க, ஏவை கேன்சல் பண்ணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க by 100. ஸோ ஃப்ராக்ஷன் எப்பயுமே எழுதிக்கோங்க. d is equal to 5/4. ஓகேவா? தென் a கண்டுபிடிக்கணும். a plus 3 into 5/4 equal to 0. a is equal to minus 3 into 5/4. That is minus 15/4. So a value find out பண்ணியாச்சு, d value find out பண்ணியாச்சு. இதை வச்சு s35 கண்டுபிடிச்சிடலாம். 35/2 2a plus n minus 1, that is 34 into d. இதை சால்வ் பண்ணா இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, minus 30/4 plus காமனாக நம்ம ஃபர்ஸ்ட் நான் அதை கேன்சல் பண்ணுவேன். ஆனால் எப்போவுமே இந்த டினாமினேட்டர்ஸ் வேல்யூ ரெண்டு இடத்துல இருக்கனால ஆட் பண்ணுறப்ப நமக்கு திருப்பி எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எல்லாம் வரும். அதனால் டைம் வேஸ்ட்ன்றதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு நம்பரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா அந்த நம்பரோட ஒரு 0 சேர்த்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது 17 2s 34 வரும். ஸோ 17 0. இதுதான் ஆன்சர். டிவைடட் பை 4. ஏன் அப்படின்னா இப்போ 5னா 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 10 ஆகிடும். 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 10/2ன்னு வரும். அதனால தான் 34 into 0/2 170. இந்த மாதிரி எப்போவுமே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 0வை ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ காமன் டேர்ம் 4 இருக்குது. ஸோ 35/4 ஆல்ரெடி ஒரு 2 இருக்கனால 2 4s 8. இது ரெண்டும் என்னது? சப்ட்ராக்ஷன். ஏன்னா இது ஒரு ப்ளஸ் மைனஸ் சைன், இது ப்ளஸ் சைன் இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணால் 114 வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன நம்பரால் டிவைட் பண்ண முடியுமோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம். இது 14 வரதுனால 4 டேபிளில் கண்டிப்பாக டிவைட் ஆகும். 2 4s 8, 3 4s 12, 5 2s 20. இப்போ 35 into 35 டிவைடட் பை 2. எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சேம் நம்பராக இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாகவும் லாஸ்ட் நம்பர் 5ஆகவும் இருந்துச்சுன்னா 5 5s 25ன்னு போட்டுக்கோங்க. இங்கே சேம் நம்பர் இருக்கிறதுனால இதோட நெக்ஸ்ட் நம்பர் 4. 3 4s 12. உங்களுக்கு ஒவ்வொரு தடவை சம் செய்யும்போது ஒரு ஷார்ட்கட்டும் சேர்த்து தான் நான் சொல்லித்தரேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. டிவைடட் பை 2. அதாவது என்ன பண்ணுறோம், லாஸ்ட் நம்பர் சேமாக இருந்துச்சு, அதாவது 5ன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த 5ஐ 5 5s 25ன்னு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்பரில் சேம் நம்பர் 3 இருந்துச்சுன்னா 3யோட நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுவோம். 3 4s 12ன்னு. எக்ஸாம்பிள் 75 into 75னா 7ஓட நெக்ஸ்ட் நம்பர் 8. 7 8s 56 25ன்னு வரும். ஓகே, இப்போ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 6 2s 12, 1 2s 2, 2 2s 4, ரிமைனிங் 1 0, 5 2s 10. இப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? 104th டேர்ம் 4th டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை வச்சு ஏ அண்ட் டி கண்டுபிடிக்கிறோம். அந்த ஏ அண்ட் டி எடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 35 டேர்மோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும்.